இந்த மாவட்டத்திற்கு மட்டும் பரவலாக மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும். எங்கெங்கன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற நாட்கள்ல அனைத்து மாவட்டத்திற்கும் கனமழை தீவிரமாகுமானா கண்டிப்பா கிடையாது. ஒரு 10லிருந்து 12 மாவட்டங்களுக்கு மட்டுமே நமக்கு பரவலாக மழை தீவிரம் இருக்கும். அது எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்னு சொல்லி மிக தெளிவா நம்ம பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. பகல்ல என்னதான் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும், மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புண்டு. குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அவ்வப்போது விட்டு விட்டு எதிர்பார்க்க முடியும். மிதமான மழையாக எதிர்பாருங்க. அதிக அளவுல மிக கனமழையோ, கனமழை, அதி கனமழைக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. மிதமானதிலிருந்து கனமழையாக கடலோர மாவட்டத்தில பதிவாகும். சென்னை தொடங்கி புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு இரவு நேரங்களில் மட்டுமே பரவலாக நமக்கு மிதமானதிலிருந்து கனமழையாக பதிவாகக்கூடும். ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் நிறைய இடங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக அந்த பகல் நேரங்களில் வெப்பநிலை ஒரு பக்கம் இருந்தாலும் இரவு நேரம் மழை பொழிவும் நமக்கு தீவிரம் அடையும். கவலைப்படாதீங்க. அடுத்தபடியாக உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். பகுதியாக சில இடங்கள்ல அவ்வப்போது இடைவேளை விட்டு மிதமான மழையாகவும் பதிவாகக்கூடும். தொடர்ச்சியா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு என பல்வேறு பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காலை முதல் மாலை வரை காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் பகுதியாக மிதமானது முதல் கனமழை மட்டுமே பதிவாகும். நிறைய பேர் 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதற்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருக்கு. குறிப்பாக உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இடைவெளி விட்டு பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த மிதமான மழை பொழிவுகளே அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அதிகம் எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளும் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சில சமயங்களில் மாலை அல்லது இரவில் கணிசமாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பகுதியாக பதிவாகும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில மாவட்டம் முழுவதும் கனமழை இல்லாம பகுதியான மழை பொழிவாக ஒரு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் நீங்க எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பகுதியான மழை பொழிவே பதிவாகும் நண்பர்களே. ஏன்னா இப்ப அங்க நிறைய பேர் ரெட் அலர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குமா, இல்ல அல்லது நாங்க சுற்றுலா போகலாமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. தாராளமா நீங்க சுற்றுலா போகலாம். மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மலை பகுதிகளில் அவ்வப்போது கனமழை இருக்கும். மற்றபடி இந்த கோத்தகிரி, குன்னூர், மேட்டுப்பாளையம், காரமடை, கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி போன்ற பகுதிகளெல்லாம் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் கணிசமாக காற்றுடைய வேகம் அதிகரித்து காணப்படும். மற்றபடி நமக்கு லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே இந்த பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம், ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டுமே பரவலாக மிதமான மழையும், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மிதமான மழை, மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.